பெண் குழந்தை கல்லூரியில் சேர்ந்த உடனே ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்த உடனே முதல் நாள் என்னுடைய துறையை சேர்ந்த பெண் குழந்தை ஆங்கில இலக்கியம் என்கிட்ட வந்து என்னுடைய அறைக்கு வந்து உட்காந்து என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, நான் IPS ஆகணும் தான் என்னுடைய பெரிய லட்சியம். நான் சொன்னேன், அந்தரங்கமாக சொல்கிற விஷயம் அல்ல இது, நாளைக்கு வகுப்பில் எல்லார் முன்னாலேயும் சொல்லு, இது ஒரு சத்திய பிரமாணம், எல்லார் முன்னாலேயும் எண்ணி இத்தனாவது தேதிக்குள் நான் IPS போஸ்ட்ல போய் நிற்கணும். ஏன் டாக்டர் APJ அப்துல் கலாம் இவ்வளோ பெரிய ஒரு விஞ்ஞானி, இவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசி, இவ்வளோ பெரிய ஒரு ஞானி, இவ்வளோ பெரிய ஒரு மார்க்கதரிசி, எல்லாரும் சொன்னது இல்லையா இந்தியா நல்லரசும் வல்லரசும் ஆகும்னு? எல்லாரும் சொன்னாங்க, அவர் மட்டும்தான் தேதியை குறிப்பிட்டு சொன்னார். யாரால ஒரு டெட்லைன் வைக்க முடியுமோ, யாரால ஒரு தேதியை குறிப்பிட்டு இந்த தேதிக்குள் இந்த இடத்தில் நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியுமோ, அந்த நபருக்கு முதுகெலும்பில் ஒரு எலும்பு கூடவே தான் இருக்குன்னு நான் சொல்வேன். ஒரு ஏற்ற எலும்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, மற்றவர்களுக்கு சாதாரணமாக இருக்கிற எண்ணிக்கையை விட முதுகெலும்பு கொஞ்சம் கூட கூடுதலாக, இன்னும் ஒற்றை எலும்பு அதிகமாக இருக்குது, அதுதான் அவ்வளோ உறுதியாகும். இந்த குழந்தை என்கிட்ட வந்து சொன்னப்போ சொன்னேன், நாளைக்கு வகுப்பில் நீ சொல்ல போற, எல்லார் முன்னாலேயும் நீ சொல்ல போற, ஒத்துக்க போற, நான் இந்த மாதிரி இந்த தேதிக்குள்ள இத்தனை வயது எனக்கு ஆவதற்குள் நான் சிவில் சர்வீஸ்குள்ள போறேன், எனக்கு IAS அல்ல IPS அதிகாரியாக ஆகணும், மக்களோட நிற்கணும், மக்களுக்கு காவலாக நிற்கணும், இது அத்தனையும் எல்லார் முன்னாலேயும் சொல்லு, ஒரு சத்திய பிரமாணமாக சொல்லு, அந்தரங்கமா வந்து எனக்கு காதுல கிசுகிசுக்க கூடாது. சரி, அடுத்த நாள் அந்த குழந்தை எல்லார் முன்னாலையும், எங்கம்மா நீ சொல்றேன்னு சொன்னதை சொல்லு, எழுந்து நின்று ரொம்ப சந்தோஷமா எல்லார் முன்னாலையும் சொன்னா. அதற்கப்புறம் மறுபடியும் ஒவ்வொரு நாளும் இங்க என்ன வந்து சந்திக்கக்கூடிய பெண், ஒவ்வொரு நாளும் நான் சொல்வேன், நீ எங்க போகணும், எதை படிக்கணும், என்ன பண்ணணும், எல்லாம். இது முதல்ல ஒரு 15 நாட்களுக்கு ரொம்ப அழகா போச்சு. வீட்டுக்கு வந்து நான் ரொம்ப பெருமையா சொன்னேன், ஆஹா தங்கமா ஒரு குழந்தைப்பா, எத்தனை சந்தோஷமா இருக்கு, இப்படிப்பட்ட குழந்தைங்க வாராது போல் வந்த மாமணியை தோற்பேனோ அப்படிங்கிற மாதிரி கிடைக்காம கிடைச்ச குழந்தைப்பா, தினம் தினம் கண்ணில் மின்னல் வெட்டுற மாதிரி இருக்கு, எவ்வளவு பெரிய கனவுகளை வச்சுட்டு நடக்கிறான். 15 நாள் ரொம்ப அழகாக போச்சு. அதற்கப்புறம் அன்றாடம் வரக்கூடிய குழந்தை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 2 வாரத்துக்கு ஒரு தடவை வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க வருகை நின்று போனது, என்னை சந்திக்க வருவது நின்று போனது. என்னை சந்திக்க வருது நான் ஒரு பெரிய விஷயமா சொல்லவே இல்லை, நான் வானும் கூப்பிட்டதில்லை, தானாக வந்து 3 மணிக்கு கல்லூரி முடிந்ததுக்கு அப்புறம் 5 மணி வரை உட்காந்து என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எவ்வளோ நேரம் படிக்கணும், இதெல்லாம் கேட்டுட்டு போன குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக விலகியாச்சு. வகுப்புக்கும் அவங்க வரக்கூடியது கொஞ்சம் தவறுதலாக போக ஆரம்பிச்சது. ஷி வாஸ் நாட் ரெகுலர். ஆசிரியர்களுக்கு தெரியும் இது எந்த நோயின் அறிகுறி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நமக்கு தெரியும். குழந்தை தடம் புரண்டு போகிறாளே அப்படின்னு எனக்கு தோணுது உண்டு. ஹாஸ்டல் குழந்தை எல்லாரையும் கேட்டு பார்த்தேன், தெரியல மேம், வீட்டுக்கு போயிருக்காங்க, ஒரு 2 நாள் கழிச்சு தான் வருவாங்க, இல்லை உடம்பு சரியில்லை, ஹாஸ்டல்லே இருக்காங்க, ஏதோ ஒன்று சொல்கிறேன். அன்றைக்கு நான் கிளம்பி ஐ கோ டு தி லைப்ரரிக்கு நான் போகும்போது பார்த்தா இந்த குழந்தைய பார்க்குறேன். வகுப்புக்கு அந்த குழந்தை வரல, ஆனால் ஒரு 10 வேற குழந்தைகளோடு அவங்க போகிறாங்க. அவங்க பார்த்தது நானும், நான் பார்த்தது அவங்களும் பார்த்தாச்சு. அந்த குழந்தை என் கண்ணை தவிர்த்துட்டு என்னை பார்க்காத மாதிரி போகிறாங்க. எனக்கு அப்போ தோன்றியது என்னன்னா, அந்த குழந்தைய பற்றி நான் கவலையே படலை, அந்த குழந்தையை சுற்றி இருந்த நட்பு வட்டம் எனக்கு கொஞ்சம் திகைப்பாக இருந்தது. இது சரியில்லையேன்னு தோணுது. இதற்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். இதே மாதிரி எனக்கு வாய்த்த மாதிரியே ஒரு குழந்தை இன்னொரு ஆசிரியருக்கு வாய்த்தது. அவர் ஊருக்கு வெளியில ஒரு ஆசிரமம் நடத்தக்கூடிய ஒரு நபர். அவர் தேர்ந்தெடுத்து ஒரு 5 பேருக்கு தான் பாடம் சொல்லி கொடுப்பாரு. அந்த ஊருக்கு அவரை தேடி வந்த ஒரு குழந்தை ஒரு விடுதியில ரூம் எடுத்து தங்கிட்டு அவர்கிட்ட வந்து பாடம் படிச்சுட்டு போறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்துட்டு போறோம். அவருக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம், நான் பட்ட சந்தோஷம் அவரும் படுறாரு. ஆனா திடீர்னு பார்த்தா 4 வாரம் அந்த குழந்தை அதுக்கப்புறம் வரதை நிறுத்தியாச்சு. நான் பண்ணாத ஒரு வேலையை அவர் பண்றாரு, தேடிட்டு போறாரு. தேடிட்டு போகும்பொழுது பார்த்தா எங்க இருக்கான்னா ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்காரு. அவர் கூட 10 குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. மாலை நிறைய பனி பெய்யக்கூடிய நேரம், குளிர் கை காலெல்லாம் நடுங்குது. போறாரு, போய் கதவு தட்டுறாரு. தட்டும்போது கதவு திறக்கும்போது எந்த குழந்தை இவரை தினம் வந்து சந்திப்பாரோ அந்த பையன் அங்கே நின்றுட்டு இருக்கான். ஒரு 15 to 18 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இளைஞன். இவரை பார்த்த உடனே நேர்கொண்டு பார்க்க முடியல, பார்வைக்கு இழுத்து அறிஞ்சாச்சு. அவர் மெதுவாக நகர்த்திட்டு உள்ள வராரு. உள்ள வரும்போது நான் பார்த்து வருத்தப்பட்ட மாதிரியே எந்த நட்பு சூழலுக்குள்ள அந்த குழந்தை இருக்கக்கூடாதோ அந்த நட்பு சூழலுக்குள்ள அவர் உட்கார்ந்துருக்காரு. இவர் ஒன்றும் பேசல. ஆசிரியர் அந்த மாதிரி நேரங்களில் ஆசிரியருடைய வருத்தம் வந்து யாராலும் அளக்க முடியாத ஒரு வருத்தம். கை நழுவி கனவுகள் போற மாதிரி தோணும். அப்படியே பார்க்குறாரு. அந்த ரூம்னுடைய ஓரத்தில் கணப்பு அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த குளிர் தாங்காமல் இருக்கும்போது 4 விறகு வச்சு அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கு. நல்லா எரிஞ்சிட்டு இருக்குது. தகன்னு எரியுது. அது முன்னால போய் உட்கார்றாரு. உட்காந்து அதையே பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துட்டு அதில் எரியக்கூடிய விறகுகளில் ஒன்றை மெதுவாக எடுக்கிறாரு வெளியில். அப்போ அது கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. நல்ல காஞ்ச விறகு. எரியணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முழுமையாக 100% உயிரை கொடுத்துட்டு எரியக்கூடிய விறகு அது. அதை அப்படியே எடுக்கிறாரு. எடுத்து இப்படியே பார்த்துட்டு அங்கேயே வைக்கிறாரு. வச்சதுக்கு அப்புறமா அது கொஞ்சம் நேரம் எரிஞ்சிட்டே இருக்கு. அதற்கப்புறம் எரியறது மறந்து போன மாதிரி அப்படியே தணிஞ்சு முற்றிலும் அணைந்து அப்படியே நின்றுது. ஒன்றும் பண்ணல அவர். மறுபடியும் அதை எப்படியே எடுக்கிறாரு. நெருப்பு கிட்ட கொண்டு வராரு. அடுத்த நிமிஷம் பக்குன்னு அது பிடிச்சிக்குது.
இப்போ கிளம்பிடுறாரு. கிளம்பி கதவு கிட்ட வந்தவுடனே இந்த மாணவன் வந்து நிற்கிறாரு. நிற்கும்போது இவர் ஒன்றும் இது வரைக்கும் ஏன் வரலன்னு கேட்கல, என்னப்பா ஆச்சுன்னு கேட்கல, ஏன் இத்தனை நாளாக உன்னை பார்க்கவே முடியல, என்னை ஏன் தவிர்க்கிற, எதுவுமே பேசல. அவர் தலையை குமிஞ்சிட்டு கிளம்புறேன்னு சொல்லலை. வெளியில் வரும்போது மாணவன் கூடவே வந்து நிற்கிறான். தன் பின்னால் அந்த கதவுகளை சாத்திக்கிறான். என்ன காரணம்? அந்த நண்பர்கள் இவர் கண்ணை பார்த்தது எப்படி இருந்தது அப்படின்னா, தினம் கூப்பிட்டு பேசுனீங்களே, ஒரு 4 நாளைக்குள்ள இவனை எப்படி மாத்திட்டோம் பார்த்தீங்களா நாங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்வையாக இருந்தது. இந்த மாணவன் தன் பின்னால் இருக்கக்கூடிய கதவை அப்படியே மெதுவாக சாத்தி விட்டு இவர் பக்கத்தில் வந்து நின்று, இந்த வாரம் உங்களை நான் சந்திக்க வரேன். அப்போ அவர் சொன்னது, நான் ஒன்றுமே சொல்லலையேப்பா உங்ககிட்ட பேசவே இல்லையே நான். அப்போ இந்த மாணவன் சொல்கிறான், இல்லை, உங்களுடைய செய்கை எனக்கு ஒரு உண்மையை உருவாக்கிச்சு. என்ன? யாரோடு இருந்தால் என்னவாக நான் ஆக வேணும்னு நினைக்கிறேனோ அதுவாக ஆகக்கூடிய சாத்தியக்கூறுகள் எனக்கு மிகவும் அதிகம். அதை விட்டு விலகி வெளியே வந்தால் கண்டிப்பாக என்ன ஆக வேண்டுமோ அது நான் ஆகாமல் போய்விடுவேன். இப்போ எனக்காச்சுன்னு உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, இந்த முதல் வல்லமை என்ன தெரியுமா? தேர்ந்தெடுக்கக்கூடிய உங்களது நட்பு வட்டம். நீங்கள் 2 காலில் பாயணும்னு நினைச்சா 4 காலில் பாயக்கூடிய நபர்களாக தேர்ந்தெடுங்க. இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால், 80 வாங்கக்கூடிய குழந்தைய 40 வாங்கக்கூடிய குழந்தைகளோட உட்கார வைக்கும்போது எத்தனை தடவை அது படித்தாலும் படிக்காவிட்டாலும் 80, முதல் தேர்வில் 80, 2வது தேர்வில் 80, 3வது தேர்வு வரும்போது 70 ஆகும், 70 60 ஆகும், 60 50 ஆகும், 50 40 ஆகும், 40 80 ஆகிறதோ இல்லையோ, 40க்கு நடுவில் இருக்கக்கூடிய 80 குறைந்து வரும். தேர்ந்தெடுக்கும் போது என் கனவும் உன் கனவும் ஒன்றாக இருக்கிறதான்னு பாருங்க. அந்த கனவு ஒன்றாக இருக்கக்கூடிய நட்பு வட்டம் உங்களை ரொம்ப தூரம் கொண்டு போகும். இது ஐஐடி போன போதாகட்டும், ஐஏஎஸ்சி போன போதாகட்டும், இல்லை ஐஐஎம் போன போதாகட்டும், எல்லாம் குடியாட்சி தான், எல்லோரும் ஒரே மாதிரி தான். ஆனால் சில பேருடைய ஆசைகளுக்கு சில அடையாளங்கள் இருக்குது. மருத்துவர் ஆகணுமா, அதே வெறியில் போகக்கூடிய, பொறியியல் வல்லுநர் ஆகணுமா, அதே வெறியில் போகக்கூடிய, கிரிக்கெட் பிளேயர் ஆகணுமா, அதே வெறியில் போகக்கூடிய குழந்தையாக இருக்கணும், பாடகத்தில் பெரிய பாடகன் ஆகணுமா, அந்த வெறியில் போகக்கூடிய குழந்தை. இனம் பார், உன்னுடைய இனமாக யார் இருப்பார்கள் முதல்ல பார்த்துக்கும். பொருத்தம் இல்லாத நட்பு உனக்கு மட்டுமே அல்ல, எல்லாருக்கும் துன்பமாக இருக்கும். இல்லைன்னா வள்ளுவர் நட்பை குறித்து 3 அதிகாரங்கள் கொடுத்திருக்க மாட்டார். கூடா நட்பு, பேதையர் கேண்மை, என்னெல்லாம் சொல்லணுமோ அத்தனையும் சொல்றாரு. திருப்பி சொல்றாரு. நீயாக மாறணும் அப்படின்னு சொன்னா உன் கூட வரக்கூடிய உனது நட்பு அந்த வட்டத்தில் இருக்கணும். நான் பார்த்த வரைக்கும் பெரிய ஆசைகளோடையும் பெரிய கனவுகளோடையும் அந்த குழந்தைகள் பாதி பேர் பாதையை விட்டு விலங்கினதுக்கு ஒரு காரணம் என்னவாக இருக்கும்னா அவர்களுடைய நட்பு வட்டம். அதற்காகத்தான் நான் சொல்றேன், உங்களை மாதிரி குழந்தைங்களை பார்க்கும்போது கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ற குழந்தைங்களை பார்க்கும்போது மறுபடியும் சொல்லக்கூடியது, திரும்பி போய் ஒரே ஒரு தடவை தேடி பாருங்க. ஒரு சச்சின் டெண்டுல்கரும் ஒரு வினோத் காம்ப்ளியும் ஒரே நேரத்தில் தான் உள்ள வந்தாங்க. 2 பேரும் இதே கல்லி கிரிக்கெட் விளையாடினவங்க தான். 2 பேரும் பள்ளிக்கூட பெரும் தோழர்களாக இருந்தவங்க. சச்சின் டெண்டுல்கரை 4ஆவதாக இறக்கும் பொழுதெல்லாம் முதலாவதாக ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சச்சினை இறக்குனது கிடையாது. முதல்ல இறக்கினது பூரா வினோத் காம்ப்ளியாக தான் இருந்தது. ஆனால் வினோத் காம்ப்ளி ஓடின தூரம் எவ்வளவு, அவருக்கு என்ன பேர் கிடைத்தது, சச்சின் டெண்டுல்கர் எங்கே போனார், இந்தியாவிலிருந்து என்ன மிகப்பெரிய ஒரு பெருமையை அவர் வாங்கினார்னு பாருங்க. தொடங்கிறது ரொம்ப சுலபம், இந்த ஓட்டத்தில் தொடங்கிறது ரொம்ப சுலபம். தடம் மாறாமல் மடை மாற்றத்தை மட்டுமே எடுத்துக்கொண்டு கடைசி வரைக்கும் who has a final laugh அப்படின்னு கேட்போம். அந்த ஃபைனல் லாஃபுக்கு யார் உன்னுடன் வருவார்கள்னு தயவு செஞ்சு அடையாளம் கண்டுக்கும். அதுக்கு உனக்கு வயசாச்சு, மற்றவர்களை வெறுக்க சொல்லலை, மற்றவர்களை விட்டு விலக்க சொல்லலை, ஆனால் உன் உடன் வருவது உன் கனவோடு கூடிய நபராக இருக்கணும். 2வது, இந்த கனவுங்கிற வார்த்தையை கொடுத்ததுனால அதிலிருந்து மறுபடியும் கொண்டு வரும். திரு APJ அப்துல் கலாம் உங்ககிட்ட மீண்டும் சொன்னது கனவு காணுங்கள்னு சொன்னார், ஆசைப்படுங்கள்னு சொன்னதில்லை. பெரும்பாலான குழந்தைகள் மனச்சோர்வுக்கும் உடல் சோர்வுக்கும் ஆளாகிறதுக்கு என்ன காரணம்னா கனவுக்கும் ஆசைக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியல. ஆசைப்படுவதற்கு ஒன்றுமே வேண்டாம், ஆசைப்படுவது மட்டும் இருந்தால் போதும். பெரும்பாலும் செயல் ஊக்கம் இல்லாதவர்கள், செயல்திறம் இல்லாதவர்கள் ஆசை வயப்படுவார்கள். அப்படியே வருவாங்க, வந்து நம்ம என் பொண்ணு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. பொண்ணு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா டாக்டர் ஆக முடியாது, கனவு கண்டா ஆக முடியும். கனவுக்கு பின்னால் செயல் திட்டம் இருக்கிறது, ஆசைக்கு பின்னால் எதுவும் கிடையாது. ஆசைகளுக்கு அஸ்திவாரம் கிடையாது. அதனால புரிஞ்சுக்க, அதுக்கு தான் நம்ம சொல்றோம் ஆகாய கோட்டை கட்டுறதுன்னு சொல்றோம் இல்லையா. ஆசைகள் எல்லாருக்கும் இருக்கலாம். ஒரு கவிதை போட்டி அப்படின்னு சொன்ன உடனே ஒரு மாணவனுக்கு மனசுல தோணலாம். கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய மாணவன் அவன் அப்படியே உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது தான் பெரிய போட்டியில் முதலாக வந்ததாகவும், பத்திரிகை நிபுணர்கள் எல்லாம் வந்ததாகவும், பேட்டி எடுத்ததாகவும், பெரிய கோப்பை வாங்கியதாகவும், பள்ளிக்கூடத்திலிருந்து மாநில அளவிலிருந்து தேசிய அளவுக்கு தன்னுடைய கவிதை போனதாகவும் கற்பனை பண்ணி ஆசைப்பட்டு அன்று இரவு கனவாக கண்டு கூட முடியாம அப்படியே தூங்கி போயிடலாம். ஆனா கனவு காணக்கூடிய குழந்தைக்கு பின்னால பெரிய செயல் திட்டம் இருக்கும். இன்னைக்கு என்ன பண்ண போறேன், இது என்னுடைய இலக்கை நோக்கி எவ்வளவு தூரம் நகர்றேன், என்னுடைய அறையில ஒரு சின்ன
போர்டு ஒன்று வச்சுருப்பேன். The dates on the calendar are closer than they appear அப்படின்னு எழுதியிருப்பேன். இதே மாதிரி ஒன்று எங்கேயோ பார்த்துருக்கீங்க நீங்கள். எங்கன்னு தெரியுமா? எஸ், when you go by a vehicle, அந்த ரியர் வியூவில் போட்டிருக்கோம், ஆப்ஜெக்ட்ஸ் ஆன் தி மிரர் ஆர் க்ளோசர் தேன் தே அப்பியர். ரைட்? என்னுடைய இதில் நான் போட்டிருப்பேன், என்னுடைய PhD ஸ்காலர்ஸ்க்காக போட்டிருப்பேன், த டேட்ஸ் ஆன் தி கேலண்டர் ஆர் க்ளோசர் தேன் தே அப்பியர். நீங்கள் பார்க்குறதுக்கு 3 வருஷம் 365 × 3 அப்படின்னு தோணும். நீங்கள் இந்த நினைவு எண்ணி முடிச்சு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அந்த 365 × 3ல் ஒரு நாள் குறைஞ்சி போச்சு. மொத்தமாக குறையாது, 24 மணி நேரமும் ஒத்தொத்த வினாடியாக ஒவ்வொரு மணி நேரமாக 24 மணி நேரம், ஒரு நாள் போக ஒரு நாள் போக ஒரு நாள் போக உள்ளங்கையில் எடுத்த நீர் அப்படியே விரல் வழியாக ஒழுகி போகிற மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ எடுக்க வேண்டிய மிகப்பெரிய முடிவு, ஆசைகள் வேறு, கனவுகள் வேறு. என் கனவுகளுக்கான செயல் திட்டம் உண்டு, கனவுகளுக்குள் காயப்படுவதற்கான அனுமதி உண்டு, கனவுகளுக்குள் தடுக்கி விழுவதற்கான அனுமதி உண்டு, கனவுகளுக்குள் தோல்விகளுக்கான அனுமதி உண்டு, கனவுகளுக்குள் துவண்டு போவதற்கான அனுமதிகள் உண்டு. ஆனாலும் எந்த கனவு உங்களை தோல்வி அடைய செய்ததோ, துவளச் செய்ததோ, அதே கனவிலிருந்து உரம் பெற்று எழுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் கனவுகள் உண்டு. எந்த விதையிலிருந்து உரம் பெற்று புவியீர்ப்பை எதிர்த்துக்கிட்டு ஒரு மரம் வெளியில வழுதோ, அதே மாதிரி எந்த இடத்துல உங்க மனது துவண்டு போச்சோ அந்த இடத்துல தேடினீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய உறுதி வரும். அது வரணும் அப்படிங்கும் பொழுது அடுத்தது இங்க இருக்கக்கூடிய மரத்தையே மறுபடியும் நான் உதாரணமா காமிக்கிறேன். கனவுகள் வளர்வதற்கான நட்புன்னு ஒன்று இருக்கு, அதையும் அடையாளம் கண்டுக்கோங்க. இந்த மரம் இவ்வளவு பச்சையாக இலைகள் விட்டுருக்கும். கண்டிப்பாக நீங்க இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு போகும்போது ஒரு இலை கூட விடாம அத்தனையும் மொத்தமா கொழிஞ்சிருக்கும். சம்மர் டைம் வரும்பொழுது இலைகள் மாதிரி ஒரு நட்பு இருக்கு வாழ்க்கையில். அது யாருன்னு நீங்க தான் அடையாளம் கண்டுக்கணும். வருவது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் உதிர்வது, வருவது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் ஒண்ணுமே இல்லாமல் போவது. சீசனல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்தந்த பருவ காலத்திற்கு அப்படியே மிக அழகாக வந்து பச்சை பசன் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு. இந்த அழகு எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம். இந்த இலைகள் காணாமல் போவது, வறண்டு போவது, காய்ந்து போவது, உதிர்ந்து போவது, மண்ணோடு மீண்டும் உரமாக போவது. இப்படிப்பட்ட உறவுகள் கண்டிப்பா வாழ்க்கையில வரும். அது அடையாளம் காண்பதற்கான வல்லமே உங்களுக்கு வேணும். ஒரு குழந்தை எழுந்துச்சு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கு, நல்ல ஃப்ரெண்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்ன போது நான் சொன்னேன், ஒன்ன மாதிரி இருப்பாங்க. என்ன காரணம்? நல்ல ஃப்ரெண்டு உனக்கு கிடைக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா நல்ல ஃப்ரெண்டா நீ எப்படி இருக்கிறதுன்னு உனக்கு தெரியும் இல்லையா? அப்படி இருந்து பார், நீ நல்ல ஃப்ரெண்டா இருந்தா கிடைக்கிறது நல்ல ஃப்ரெண்டா இருக்கும். அப்ப இலைகள் மாதிரி வருவதும் போவதும் தெரியாமல் சீசனல் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அவங்களை அடையாளம் தெரிந்து கொண்டால் உன் இலக்கை நோக்கி உன்னால போக முடியும். 2வது, இதே மரத்துல இலைகளை விட உறுதியாக இருக்கக்கூடிய இதனுடைய கிளைகள், அந்த கிளைகள் இருக்கக்கூடிய கொம்புகள், காம்புகள், இவை எல்லாமே. இது இந்த இலைகள் கொழிந்து விழற மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும் விழாது. ஆனா 4 வருடம் தொடர்ச்சியாக ஒரு காற்றடிப்பாலோ, 4 வருடம் தொடர்ச்சியாக மழை பெய்தாலோ வேண்டாம், 4 வருடம் வேண்டாம், தொடர்ச்சியாக 4 வாரங்கள் மழை பெய்து இத்து போய் பாசி படர்ந்து தொட்ட அடுத்த நிமிஷம் உதிர்ந்து விழற அடுத்த ஒன்று இருக்கு. இலைகளை காட்டிலும் உறுதியானது, ஆனாலும் உடைந்து போகும் சாத்தியக்கூறு உள்ள நட்புகள் உண்டு. இதையும் அடையாளம் தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த மரம் உயிரோடு இருப்பதற்காக யாருடைய பாராட்டுதலையும் கேட்காமல், கண்ணுக்கு தெரியாமல், வெளிச்சத்தை பார்க்காமல், மரம் உல்லாசமாக வெளியில் இருக்கக்கூடிய காற்றை அப்படியே சுவைத்து சுவாசித்துக் கொண்டிருக்கும் போது மண்ணுக்கடியில் காற்று கூட கிடைக்காமல் மோதி 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 அடியில் இருக்கக்கூடிய பாறாங்கலுக்கு அடியில் ஒரு சொட்டு தண்ணி கிடைச்சா அதை தேடி தேடி எடுக்கக்கூடிய உறவுகள்னு ஒன்று இருக்கு. வேர்கள் மாதிரி உறவுகள். அந்த உறவுகள் உன்னுடைய பெற்றோரும் உன்னுடைய ஆசிரியரும். இந்த 2 அடையாளங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளவு முன்னால போக போறங்கிறதுக்கு அதுதான் மிகப்பெரிய அடையாளம்.